இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தெரியும்க்கா, நீ வார்த்தைக்கு தான் அவரை மாமான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு அந்த ஆசை இருக்குதானே? மனசுல இருக்கிறதெல்லாம் உடைச்சு பேசுக்கா. என் புத்தி யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நமக்கு பிடிச்ச உரிமையான ஒரு உறவை இன்னொருத்தவங்க நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்துக்கும் போது ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலியை நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் தேனு. என்னதான் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு அவரு வேண்டாம். அவருக்கு பிடிச்ச பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நானே தான் சொன்னேன். ஆனா அவரை இன்னொரு பொண்ணோட பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏங்கா மனசுல இவ்ளோ காதல வச்சுட்டு வெளியே சொல்லாம இருக்க? ஜனாமா கிட்ட ஒரு வார்த்தை, நான் சிபியை தான் லவ் பண்றேன், அவரோட தான் வாழ போறேன்னு சொன்னா இந்த உலகமே தடுத்தாலும் அவங்க உன்னை சேர்த்து வைப்பாங்கக்கா. இல்ல இல்ல தேனு, நாம ஒருத்தரை விரும்பினாலும் அவங்க நம்மள விரும்பணும்ல. சிபி அம்மாக்கு உன் மேல லவ் இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல, நீ எப்படி மறைச்சிட்டு இருக்கியோ சிபி மாமாவும் அப்படிதான் மறைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அவர் உன்னை லவ் பண்றாருக்கா. இல்ல தேனு, அவர் என்ன விரும்பாதவராவே இருக்கட்டும். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதலாவே இருக்க முடியும். நம்மள விரும்பாத ஒருத்தர் கூட எப்படி தமிழ் வாழ நினைக்கிறேன்னு என்ன நானே கேட்டுக்க முடியும். அந்த கேள்வி மட்டும்தான் இந்த வழியில இருந்து எனக்கு கொஞ்சமாவது மீட்டு கொடுக்கும். அவரும் விரும்பி நானும் விரும்பி சேராம போயிட்டா அத வாழ்நாள் முழுக்க தாங்கிக்கவே முடியாது தேனு. அக்கா அழாதக்கா, எனக்கு எப்படி உனக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. இல்ல தேனு, நான் சமாதானம் ஆயிட்டேன். இத பத்தி நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, என்ன புரிஞ்சுதா? தமிழே, நீ சிபி இவ்வளோ லவ் பண்ணுறியா? இத்தனை நாள் இது நமக்கு தெரியாம போச்சே. இப்படிப்பட்ட தமிழை வேணான்னு சொல்லிட்டா அந்த சமயத்தை கல்யாணம் பண்ண போறான். என்னடா மச்சான் நீ?